அவள் எழுந்திருந்தாள். இப்பதான் வெற்றியின் ரகசியமே அவளுக்கு புரியுது. யார் உனக்காக சொல்லி தருவதற்கு ஆள் இல்லை, யார் உனக்கு உதவி செய்வதற்கு ஆள் இல்லை. அண்ணாளுக்கு யார் போய் சொன்னா? எழுந்திருந்து போய் ஜெபம் பண்ணு, பொருத்தனை பண்ணு யாராவது சொன்னாங்களா? இல்லை. நேற்று முந்தைய தினம் போன வருடத்தில் அதுக்கு முந்தின வருஷத்தில் செய்த செயல்களை தொடர்ந்து செய்யாம இப்போ அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொண்டு வர ஒரு தீர்மானித்தால் அந்த தீர்மானமே அற்புதத்தை அவளுக்குள்ளே கொண்டு வந்தது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நேற்று முந்தி இருந்த அந்த துக்கம் இனி என்னிடத்தில் இருக்க போகிறது இல்லை. அதான் ஆரம்பிக்கும் பொழுதே நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் துக்கமாக இருக்கிறது பரலோக விருப்பம் இல்லை. ஹல்லேலூயா. நீங்க அழுது கொண்டிருக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லை. நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறது தேவனுக்கு பிரியமில்லை. தேவ பிள்ளைகள் நாங்கள் மகிழ்ந்து களி கூற வேண்டும், கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூற வேண்டும். இந்த உலகத்தின் ஆசீர்வாதங்கள் நம்மை திருப்தியாக போகிறது இல்லை. பரலோக தேவனுடைய பிரசன்ன மகிமைக்கு ஈடு எதுவுமே இல்லை. இதை உணர்ந்தவர்களாக நாம் இருப்போமானால் மற்றவைகள் எல்லாம் உன் காலின் கீழே கொண்டு வந்து போட்டு உன்னை மிதிச்சு அழகு வாக்க வைப்பார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? எல்லாம் உன் காலு கீழே கொண்டு வந்து வைப்பார். ஸ்தோத்திரம். நீ எதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறியோ அதை விட்டுட்டு பெருசுன்னு தேவனை மட்டும் நினை. நீ பெருசுன்னு நினைக்க வேண்டியவைகளை எல்லாம் நீ நினைக்காத, அதையெல்லாம் உன் காலுக்கு கீழே கொண்டு வந்து போட்டு அதுக்கு மேலே ஏறி நின்று தேவனை மகிமைப்படுத்த தேவன் உனக்கு உதவி செய்வார். சொல்லுங்க, எனக்கு ஆண்டவர் எனக்கு அப்படி உதவி செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எதுவுமே நமக்கு பெருசு இல்ல பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. தேவனை தவிர ஒண்ணு நமக்கு பெருசு கிடையாது. ஆனா உனக்கு எது பெருசுங்கிறது அவர் பார்த்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்ற வார்த்தையை மறுபடியும் சொல்றேன், தேவனுக்குரியவைகளை நாம் தேடினால் நமக்குரியவைகளை தேவன் தேடுவார். தேவனுக்குரியவைகளை நாம் தேடினால் நமக்குரியவைகளை தேவன் தேடுவார். ஹல்லேலூயா. நாம் தேவனை பிரியப்படுத்த நாம் முடிவு செய்தால் தேவன் நம்மை பிரியப்படுத்த அவர் முடிவு செய்வார். ஹல்லேலூயா.